செஞ்சி அரசு பள்ளியில் +2 தேர்வு எழுதிய 167 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருப்பது பல்வேறு தரப்பினரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை அளித்திருக்கும் விளக்கம்தான் என்ன, பார்க்கலாம் விரிவாக. கடந்த 8ஆம் தேதியன்று தமிழ்நாடு முழுவதும் +2 தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வேதியியல் பாடத்தில் மட்டும் அனைத்து மாணவர்களும் சென்டம் வாங்கியிருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 9851 மாணவர்கள், 10,675 மாணவிகள் என சேர்த்து மொத்தம் 21,581 மாணவர்கள் +2 தேர்வு எழுதியிருந்தனர். அரசு பள்ளிகளில் மட்டும் 93.71% தேர்ச்சி என கூறப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் 11வது இடத்தை பிடித்தது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதே பள்ளியை சேர்ந்த மாணவிகள் 414 பேர், தனியார் பள்ளிகளை சேர்ந்த 184 பேர் என மொத்தம் 598 பேர் தேர்வு எழுதினர். குறிப்பாக செஞ்சியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 167 மாணவிகள் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் படிக்கும் வகுப்பில் 10க்கும் மேற்பட்டோர் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கினால் பரவாயில்லை. ஆனால் தேர்வெழுதிய அத்தனை மாணவிகளும் ஒரு மதிப்பெண் கூட குறையாமல் எடுத்தார்கள் என்றால் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள்கள் கசிந்துள்ளதா என்ற கேள்விகள் பலரிடத்திலும் எழுந்துள்ளது. ஆனால் இதுகுறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது, தங்கள் பள்ளியில் வேதியியல் பாடத்தில் மட்டுமல்ல, தாவரவியல் பாடத்தில் 8 பேர், கணினி விருப்ப பாடத்தில் 7 பேர், கணினி அறிவியல் பாடத்தில் 16 பேர், கணிதத்தில் 10 பேர் என மொத்தம் 107 பேர் சென்டம் வாங்கியதாய் கூறினார். இந்த வருடம் மட்டுமல்ல, கடந்த ஆண்டு 99% தேர்ச்சி பெற்றது தங்கள் பள்ளி என பெருமிதம் கொண்டவர், இந்த முறை 100% மாற்றுவதற்கு கடின உழைப்பே காரணம் என்றும் கூறினார். பள்ளி மாணவிகளிடம் கேட்டதற்கு, பள்ளியில் காலை 8:30 மணிக்கே தொடங்கும் வகுப்பு மாலை 5:30 மணி வரை நடைபெறும் என்றும், மாணவர்களின் மீது ஆசிரியர்கள் அக்கறை வைத்து பாடம் நடத்தியதாகவும் கூறியவர்கள் முறைகேடான வெற்றி என தற்போது கூறுவது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர். 100% தேர்ச்சி விவகாரம் பூதாகரமாய் வெடித்ததைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் கசிந்ததுதான் இந்த வெற்றிக்கான காரணமா என கேட்டதற்கு, அப்படி எதுவுமே இல்லை என உறுதியளித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் குழந்தைராஜன் செஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் சென்டம் விவகாரம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கே கேள்விக்குறியாய் அமைந்துவிடுமோ என்றே தோன்ற வைத்திருக்கிறது. நன்றாக படித்தால் கூட குற்றமாகி விடுமா, இல்லை தனியார் பள்ளிக்கு கிடைக்கக்கூடிய பெருமையெல்லாம் அரசு பள்ளிக்கு கிடைத்துவிட்டதே என்கிற பொறாமைதான் காரணமா என்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கொந்தளித்துள்ளனர்.